ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் ரட்சிப்பதற்காகத்தான் பிறந்தார். கம்சனுடைய தொல்லை தாங்க முடியவில்லை, தேவர்கள் பிரார்த்தித்தார்கள், கண்ணனாக பிறந்தார். ராவணனுடைய உபதிரவம் தாங்க முடியவில்லை, தேவர்கள் பிரார்த்தித்தார்கள், ராமனாக அவதரித்தார். ஆனால் வந்தபோது சின்ன காலம் கிடையாது, 11,000 ஆண்டுகள் ராமனாக இந்த உலகில் வாழ்ந்தாள். 100 சம்பத்சரங்களுக்கு மேலே கண்ணனாக இருந்தார். அப்ப இருந்தபோது பலருக்கும் தன்னை காட்டி அவர்களோடு பேசி அவர்களை பக்தர்களாக ஆக்கி அவர்களை வாழ வைத்தார். அவரை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய பக்தர்கள் இருந்தார்களே, அப்படி அனைவரையும் வாழ வைத்தார். அப்ப அந்த அவதாரங்களுக்குள்ளே கிருஷ்ணாவதாரத்துக்கு ஒரு ஏற்றம். மற்ற அவதாரங்கள் எல்லாம் குறுகிய காலத்துக்கு யாரோ ஒருவரை ரட்சிப்பதற்காக. இப்ப மிச்சம் இருக்கிறது ராமன் கண்ணன் 2 பேர் தான். அந்த 2லும் கூட ராமன் தன்னுடைய நடத்தையாலே நடந்து காட்டினான். இப்படித்தான் நடக்க வேணும் நடந்து காட்டினாரே தவிர பிற்காலத்துக்காக எந்த உபதேசத்தையும் செய்யவில்லை. கண்ணன் ஒருவன்தான் அவதாரங்களுக்குள்ளே ஆச்சாரியன் என்ற பெயரை பெற்றவன். கீதாச்சாரியன் என்கிற பட்டம் வேற வராகாச்சாரியன் மத்ஸ்யாச்சாரியன்லாம் யாரும் சொல்றதில்லை. கீதாச்சாரியன்னு கண்ணனுக்கு மட்டும்தான் பெயர். அப்போ ஒரு பெருமை சாஸ்திரத்தை கொடுத்தார், உபனிஷத்துக்கெல்லாம் சாரமான கீதா சாஸ்திரத்தை கொடுத்தார். மற்றொரு பெருமை விளையாட்டுகளை நமக்கு காண்பித்தார். கிருஷ்ணாவதாரத்தில் லீலைகள் இருப்பது போல் வேறு எந்த அவதாரத்திலும் கிடையாது. அவரிடத்துல பக்தி வரணும்னால் பெருமையே காட்டிட்டு இருந்தா போறாது. ராமன் பல இடங்களில் பெருமையை காட்டினார். தான் எவ்வளவு எளியவன்னு விளையாட்டு எல்லாம் காட்டல. பக்தனுக்கு ஆனந்தப்படுவதற்கு பகவானை பத்தி நினைக்கிறதுக்கு ஒரு நாள் வேணுமே. ராமனை பத்தி நினைத்தால் எவ்வளோ நன்னா சண்டை போடுவர், எத்தனை பேரோட சண்டை போடுவர், ரொம்ப பெரியவர், ராஜ்யத்தை நன்னா ஆளுவர் அப்படின்னு தோணும். அப்ப அவரை தள்ளி நிற்க வச்சு நாம இங்க நின்று கைகூப்பி சேவிச்சுட்டு போயிடுவோம். இதுவே கண்ணனா இருந்தா ஏன் குழந்தைய கண்ணா கண்ணான்னு எல்லாரும் கூப்பிடுறா? பிறந்த உடனே பேரே தெரிய வேண்டாம், எல்லா குழந்தையும் கண்ணன் கூட்ட உடனே மடியில் அமர்த்தி கொண்டு கொஞ்சி விளையாடுவதற்கு தோணுகிறதே. அப்ப பக்தர்களுக்கு ஒரு உயிரை போல அவர்களுக்கு வேண்டிய சோறு நீர் என்னது? கண்ணனுடைய சேஷ்டிதங்களும் குணங்களும். அதை கொடுத்தபடியாலும் கண்ணன் கிருஷ்ணாவதாரத்துக்கு மிகுந்த ஏற்றம் உண்டு. எதற்கு பகவான் கண்ணனாக அவதரித்தார் என்றால் 2 பிரயோஜனங்கள் தெரிவிக்கிறார். கண்ணனன்னால் இல்லகண்டீர் சரண் அது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமுதுரை பிறந்தான் திண்ணமானும் உடைமை உண்டே அவன் அடிசேர்ந்துய்மினோ எண்ண வேண்டா நும்மதாதும் அவனன்னி மத்தில்லையே என்று ஆழ்வாருடைய பாசுரம். கண்ணன் அல்லால் இல்லை கண்டீர் சரண். மக்களே, கண்ணனை தவிர வேறு யாருமே புகழாக கிடையாது. உங்களுக்கு முக்தி வேண்டும் என்றால் மற்ற அவதாரங்களெல்லாம் விட்டுடுங்கோ. கண்ணன் தான் எளியவன். கண்ணன் திருவடிகளைத்தான் பத்த வேண்டும். கண்ணன் அல்லால் இல்லகண்டீர் சரண். இது ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை உலகில் நிலைநிறுத்த வைக்க வேண்டும் இல்லையோ, நிலைநாட்ட வேண்டும். அது நிற்க வந்து இந்த ஒரு கருத்து, கண்ணன்தான் புகழ் என்கிற கருத்து உலகத்தில் நன்கு நிற்கும்படிக்கு வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமுதுரை பிறந்தான். இந்த மண்ணிலே பூமியிலே தீயவர்களால் ஏற்படும் பாரம் அதிகமாகிவிட்டது. அதனால் பூமி பிராட்டி சென்று பிரம்மாவிடம் பிரார்த்தித்தாள். அந்த பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காகவும் பகவான் அவதரித்தார். பொதுவாக ரட்சிக்க வேண்டும் என்பது அவதாரங்கள் அனைத்துக்கும் பொதுவான ஒரு குறிக்கோள். அதில் கிருஷ்ணாவதாரத்தின் குறிக்கோள் பாரத்தை குறைக்க வேண்டும். அதே சமயத்திலே கண்ணன்தான் சரண், அவனை விட்டால் வேறு புகழ் கிடையாது என்று உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும். அப்பேற்பட்ட கண்ணன் அவதாரங்களுக்குள்ளே சிரேஷ்டரானவர். அவரை சொல்லக்கூடிய பிரமாணம் மகாபாரதம் 5வது வேதமாகவே கருதப்படுகிறது. அந்த மகாபாரதம் செய்து வருத்தம் ஏற்பட்டபடியால் அந்த வருத்தத்தை போக்கிக் கொள்வதற்கு பாடப்பட்ட பாகவதம் சிறந்த பிரமாணமாகிறது. அந்த பாகவதத்தையும் மத்துமுண்டான ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய கிரந்தங்களையும் கொண்டு கண்ணனுடைய வைபவம் என்ன, அவருக்கு எத்தனை முகங்கள், மகனாக இருந்தார், கோபர்களுக்கெல்லாம் நண்பனாக இருந்தார், ராஜாவாக மதுரைக்கும் துவாரகைக்கும் ராஜாவாகவே இருந்தார், பாண்டவர்களுக்கு உயிர்த்தோழன் நல்ல உறவினராகவும் இருந்தார், ஆச்சாரியனாக அர்ஜுனனுக்கு இருந்தார், தேரோட்டியாக இருந்தார். அப்ப ஒருவரே இத்தனை தொழில்கள். ராமனுக்கு இப்படிலாம் கிடையாது. மகனாக இருந்தார், பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணார், அனைவரையும் காக்கக்கூடிய வீரன், சீதையை காக்கக்கூடிய வீரனாக இருந்தார். ஆனால் கண்ணனுக்கு வெவ்வேறு முகங்கள். ஒவ்வொரு சமயமும் அவர் பழகின மக்களே வேற. கோகுலத்திலே பெண்களோடு கோபிகைகளோடு பழகினார். அங்கிருந்து புறப்பட்டதற்கு பிறகு அவர் என்ன ஆனார்னே தெரியாது. அடுத்து மதுரைக்கு வந்தார், அங்கு பழகினார். அங்கிருந்து புறப்பட்டு துவாரகைக்கு வந்து விட்டார்.
துவாரகையிலிருந்து இவர்கள் எப்போதெல்லாம் அழைத்தார்களோ பாண்டவர்களிடம் சென்றார், அவர்களோடு பழகினார். பாண்டவர்களுக்கு காரியம் முடிஞ்சு போச்சா, யாரும் இல்லாமல் தானே வைகுண்டத்துக்கு புறப்பட்டு சென்றார். அப்ப ராமன் தன்னுடைய உறவினர்கள் அனைவரோடும் கடைசி வரை ஆனந்தமாக இருந்தார். கண்ணன் தான் ஒவ்வொரு படியில் ஒவ்வொரு மக்கள் அவர்களோடு பழகிவிட்டு அடுத்தது அடுத்தது அடுத்தது, பற்றே கிடையாது, யாரிடத்திலும் பற்று வைக்காமல் அடுத்தடுத்து நகர்ந்தார். அப்ப அந்த கண்ணனுடைய முகங்கள் என்ன, அந்தந்த முகத்தில் அவர் நமக்கு என்ன காட்டி கொடுத்தார் என்பதைத்தான் கிருஷ்ண வைபவம் என்கிற தலைப்பிலே பார்க்க போகிறோம். அதில் இன்றைய தினம் தேவகி மைந்தன், முதல்ல அவதாரம் பார்க்கணுமோ இல்லையோ, கிருஷ்ண அவதாரம் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, ஏன் வசுதேவருக்கும் தேவகிக்கும் தான் அவதரித்தார், தான் மைந்தனாக இருந்து என்ன செய்தார் என்று இன்றைய தினம் பார்க்கலாம். முதலிலே அவர் அவதரித்ததன் பின்புலம் என்ன? வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தார் என்று தெரியும். அதை சொல்லும்போது வசுதேவரும் தேவகியும் இதற்கு முன்னால் 2 பிறவிகளை எடுத்திருந்தார்கள். பல பிறவிகள் உண்டு. கண்ணன் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தது 3வது முறை பிறந்தார். முதலிலே சுவாயம்புவ மனுவினுடைய காலம், சுவாயம்புவ மன்வந்தரத்திலே சுதபா என்று ஒரு பிரஜாபதி இருந்தார். அவருக்கு பிருஷ்ணி என்று ஒரு மனைவி எழுந்தாள். சுதபாவும் பிருஷ்ணியும், பிரஜாபதி என்றால் அவர்கள்தான் உலகத்தில் பிரஜைகளை உண்டு செய்ய வேண்டும், மேல மேல நிறைய மக்களை உண்டு பண்ணி இந்த உலகத்தின் நிர்வாகர்கள். முதல்ல பிரம்மா தோன்றினார். பிரம்மாதான் இந்த மனுக்கள் பிரஜாபதிகளை எல்லாம் சிருஷ்டித்தார். அவர்கள்தான் உலகில் மக்களை உருவாக்கி அவர்களை எல்லாம் காத்து வந்தார்கள். அப்படி ஒரு பிரஜாபதியாக சுதப்பா இருந்தார். சுதப்பாவும் பிருஷ்ணியும் கணவன் மனைவி, அவர்கள் இருவரும் சேர்ந்து பகவானை நோக்கி கடும் தவம் செய்தார்கள். 12,000 ஆண்டுகள் தேவர்களுடைய கணக்காலே அவர்கள் தவம் செய்தார்கள்னு சொல்றா. தேவர்களுடைய கணக்குங்கிறது நம்முடைய கணக்கை போல் அல்ல. நமக்கு ஒரு நாள்ங்கிறது 24 மணி நேரம் வச்சுட்டு இருக்கோமா, நமக்கு ஒரு வருடம் முடிந்தால் அது தேவர்களுக்கு ஒரு நாள். நமக்கு உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 வச்சுட்டு இருக்கோமே. இப்போ தை மாசத்திலிருந்து தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி 6 மாதம் உத்தராயணம்னு வச்சுட்டு இருக்கோம். சூரியன் வடக்க நோக்கி நகர்றாரு. அந்த உத்தராயணம் என்பது தேவலோகத்தில் இருப்பவர்களுக்கு பகல். அப்ப பகல் இரவு. நமக்கு ஒரு வருஷம் முடிந்தால் அப்பதான் அவர்களுக்கு ஒரே ஒரு நாள் முடியும். அப்ப அவர்களுக்கு 12,000 ஆண்டுகள்னா எவ்வளவுன்னு கணக்கு பண்ணிக்கோங்க. அத்தனை ஆண்டுகள் பகவானை குறித்து தவம் செய்தார்கள். அவரும் சந்தோஷப்பட்டு நேரே தான் அங்கு ஆவிர்பவித்தார். என்ன வேண்டும், என்ன வரம் வேண்டுமோ கேட்கலாம் என்று கேட்டார். அப்போது அவர்கள் சொன்னார்கள், பிராதுராசம் வரதராட் யுவயோ காமதித்சயா விரியதாம் வர இத்யுக்தே மாதுருஷோவாம் கிருதசுதா விரதசுதா. இவர் வரதராஜன், தனக்கு பேர் சொல்றார். வரராட், வரதராட், கேட்டவர்கள் கேட்ட வரங்களையெல்லாம் கொடுக்கக்கூடிய ராஜா அவர். ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரா சந்தனோத்து மயி சந்ததம் ஹரிஹி நிஸ்ஸமாபியதிகம் அபியதத்தயம் தேவம் ஔபனிஷதி சரஸ்வதி. காஞ்சிபுரம் இருக்காரே வரதராஜ பெருமாள், யார் அர்த்திதார்த்த பரிதான தீக்ஷிதன். அவர் ஒரு விரதம் வச்சுருக்காராம். என்ன விரதம்னால் யார் எதை கேட்டாலும் கொடுப்பது. ஆகையால் அவருக்கு சந்தேகம் வரும், கையை அபயஹஸ்தமான வச்சுருக்கார். வரதராஜன் வரம் கொடுப்பவர் என்றால் இப்படின்னா வச்சிருக்கணும். வரத்தை கொடுப்பவர் இப்படி இருக்கணுமே தவிர ஏன் இப்படி கையை வச்சிருக்கார்னால் அதற்காக அவர் வரதராஜன் கிடையாது என்பதல்ல. ஒருவர் ஊர் முழுக்க அவர் பிராமணர்னு தெரியும்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு நாள் காவேரியில் குளிக்க போனார். குளிக்கும் போது அவருடைய பூணல் காவிரியில் அடிச்சுன்னு போயிடுத்து. இப்போ திருப்பி வீட்டுக்கு வந்து பிராயஷ்சித்தம் பண்ணி தானே பூணலை போட்டுக்கணும். அங்கிருந்து வீட்டுக்கு வருவதற்குள் யாராவது பார்த்தால் இவர் பூணால் இல்லாதபடியால் பிராமணர் அல்லன்னு சொல்வாளன்னு. அவர் பிராமணர்னு ஊர் முழுக்க தெரியும். பூணல் இருக்கோ இல்லையோ பிராமணர் தான். அதே போல வரதராஜன் எல்லா வரங்களையும் கொடுப்பார்னு பிரசித்தம். அவர் கையை இப்படி வச்சுருக்காரா இப்படி வச்சுருக்காராங்கிறத பொறுத்து அவர் வரதராஜன் அல்ல. அப்படிப்பட்ட பெயர் பகவான் தானே சொல்லிக் கொள்கிறார். பிராதுராசம் வரதராட் யுவயோ காமதித்சயா. நீங்கள் இருவரும், தேவகியும் வசுதேவரையும் பார்த்து கண்ணனே பேசுகிறார். நீங்கள் இருவரும் முன்னொரு காலத்தில் சுதபா பிருஷ்ணி என்கிற பெயர்களோடு பிறந்திருந்தீர்கள். அப்போது என்னை குறித்து தவம் செய்து என்னையே மகனாக பெற வேண்டும் என்று பிரார்த்தித்தீர்கள். விருதகா சுதகா, என்னை போல ஒரு மகன் வேண்டும் என்று பிரார்த்தித்தீர்கள். என்னை போல எங்க போறது, நானே வந்து பிறந்தால்தான் உண்டு. அதனால் 3 முறை அவர்களுக்கு மகனாக பகவான் பிறந்தார். முதல் முறை சுதபா பிருஷ்ணி என்கிற பெயரோடு இருக்கும் போதே பிருஷ்ணி கர்ப்பன் என்று பகவான் தோன்றினார். அடுத்ததாக இதே 2 ஜீவாத்மாக்கள் தான் கஷ்யபர்
அதிதி என்கிற பெயர்களோடு பிறந்தார்கள். கஷ்யபருக்கு 2 மனைவிகள், ஒரு திதி, மற்றொருவர் அதிதி. கஷ்யபருக்கும் திதிக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் தைத்தியர்கள், அசுரர்கள்னு சொல்றோம். தைத்தியர்கள்னா அசுரர்கள்னு அர்த்தம். அதே கஷ்யபருக்கும் அதித்திக்கும் பிறந்தவர்கள் ஆதித்யர்கள், தேவர்கள்னு சொல்றோம். அப்ப தேவர்களும் அசுரர்களும் ஒரே தந்தைக்கு 2 தாயிடம் பிறந்த சகோதரர்கள் தான். அந்த தேவேந்திரனிடத்திலே மகாபலி அவருடைய சொத்தை எல்லாம் அபகரித்து சென்றான். அப்போது சொத்தை திரும்ப பெறுவதற்காக அந்த கஷ்யபருடைய மனைவியான அதிதி மறுபடியும் பகவானிடத்தில் தவம் செய்து அப்போதுதான் பகவான் வாமனாவதாரம் செய்தார். அப்ப 2வது முறை அவர்களுக்கு பிறந்தது. முதல் முறை பிருஷ்ணிக்கும் சுதபாவுக்கும் மகனாக பிருஷ்ணி கர்ப்பனாக பிறந்தார். 2வது முறை அதிதிக்கும் கஷ்யபருக்கும் மகனாக வாமனனாக பிறந்தார். இப்போது 3வது முறை அதே 2 பேர்தான் வசுதேவராகவும் தேவகியாகவும் பிறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வயிற்றிலே தான் கண்ணனாக பிறந்தார். அப்ப இது 3வது பிறவி. இதோடு நான் கொடுத்த வரமும் முடிந்து விட்டது. நீங்களும் என்னை உண்மையாக அறிந்து கொண்டு, கண்ணனையே ஒத்தி பெத்தெடுத்திருக்கான்னா அதுக்கு மேல எங்க பிறவி இருக்க போறது, அவர்களும் இந்த பிறவியின் முடிவில் முக்தி அடைந்து வருவார்கள் என்று கண்ணனே தெரிவிக்கிறார். அப்படி வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தார். இவர்கள் இருவரும் எந்த வழியில் வந்தார்கள்? வசுதேவர் யார், தேவகி யார், அவர்களுக்கு எப்படி திருமணம் நடந்ததுன்னால் இது அனைத்துமே எதுகுலம்னு சொல்லப்படுறது இல்லையோ, யாதவர்கள்னு சொல்றோமே, இவர்கள் அனைவருமே சந்திரத்தினுடைய வம்சத்தில் வந்தவர்கள். ராமாயண கதை முழுவதும் சூரிய வம்சம். சூரியனுக்கு மனு பிள்ளை, மனுவுக்கு இக்ஷ்வாக்கு பிள்ளை, இக்ஷ்வாக்கு தொடங்கிதான் சூரிய வம்சம் என்று கருதப்படுகிறது. அதில் தசரதன், ராமன் அனைவரும் உதித்தார்கள். அப்ப ராமாயணம், ஹரிவம்சம், இந்த காவியங்கள் எல்லாமே சூரிய வம்சத்தை பற்றினவை. பாகவதத்திலும் மகாபாரதத்திலும் முக்கியமாக சொல்லப்படுவது சந்திர வம்சம். பாகவதத்திலும் ராமாயணம் உண்டு, விஷ்ணு புராணத்திலும் ராமாயணம் உண்டு. சுருக்கமாக இருக்கும் சந்திர வம்சத்தின் கதை விரிவாக இருக்கும். அந்த சந்திர வம்சத்தில் தான் புரூரவஸ் என்று ஒருவன் பிறந்தான். அந்த புரூரவஸின் வழியில் நகுஷன் என்று ஒரு அரசன். அந்த நகுஷனுக்கு யயாதி என்று ஒரு வழித்தோன்றல் இருந்தான். அந்த யயாதிக்கு 2 மனைவிகள், தேவயானி என்று ஒரு மனைவி, ஷர்மிஷ்டா என்று ஒரு மனைவி. அப்ப யயாத்தின்னு ஒரு ராஜா, சந்திரகுலத்திலே பிறந்தவர். 2 மனைவிகள். முதல் மனைவியிடம் அவருக்கு 3 பிள்ளைகள், 2வது மனைவியிடமும் சில பிள்ளைகள். அவருடைய எல்லா பிள்ளைகளிலும் சேர்த்து மூத்த பிள்ளைக்கு தான் யது என்று பெயர், கடைசி பிள்ளைக்கு தான் புரு என்று பெயர். அப்ப யது முதல் பிள்ளை, புரு கடைசி பிள்ளை. இந்த யயாதிக்கு சுக்கராச்சாரியருடைய ஒரு சாபத்தாலே இளமை போய்விட்டது. சின்ன இளமையோடு தான் இருந்தான். ஆனால் சாபத்தாலே முதியவனாக ஆகிவிட்டான். ஆனால் நான் இன்னும் இளமையை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை இருந்தது. என்ன செய்தான்? மூத்த மகனிடம் சென்று, மகனே, உன்னிடத்தில் இளமை உள்ளது, உன்னுடைய இளமையை எனக்கு கொடுத்து விடு, நான் தான் உன்னை பெற்றேன், உடலையே கொடுத்தேன், அப்ப அந்த நன்றிக்காக உன் இளமையை எனக்கு கொடுத்து விடுன்னு யயாதி கேட்டார். அதெல்லாம் முடியாது, நீர் அனுபவிச்சு முடிச்சுட்டீர்னா நான் ஏன் இளமையை கொடுக்க வேண்டும், கொடுக்க மாட்டேன் என்று எது சொல்லிவிட்டான். உடனே அவனை சபித்து விட்டார். உனக்கு இந்த ராஜ்யம் கிடையாது, அவன்தான் மூத்த பிள்ளை, ராஜ்யம் யயாதியினிடத்திலிருந்து எதுவுக்குத்தான் சென்றிருக்க வேண்டும், ஆனால் உனக்கு ராஜ்யம் கிடையாது என்று சொன்னார். கடைசி மகன் புருவிடம் சென்று கேட்டார். அந்த புரு ஒப்புக்கொண்டான். தாராளமாக தகப்பனானே, நீர் கொடுத்த உடல், நீர் கொடுத்த இளமை, அதை உமக்கு கொடுப்பதில் என்ன கஷ்டம் உள்ளது என்று மறுபடியும் அந்த இளமையை புரு கொடுத்து விட்டான். அந்த புருவிடம் இருந்த ஆசையாலே உனக்கு தான் ராஜ்யம் இனிமேல் என்று யயாதி சொல்லிவிட்டார். அப்ப யயாதிக்கு அடுத்து எது அரசனாக ஆகியிருக்க வேண்டும். அவர் ஆகவில்லை. கடைசி தம்பியான புரு தான் அரசனாக ஆனார். அந்த புருவின் வழியில்தான் குரு என்று ஒரு மன்னன், அவன் வழித்தோன்றல்கள் தான் கௌரவர்கள்னு சொல்றோம். குரு என்பவனுடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் சாந்தனு பிறந்தார். அவருக்கு பீஷ்மர், சித்ராங்கதன், விசித்திர வீரியன் முதலானவர்கள் பிறந்தார்கள். விசித்திர வீரியனுக்கு பாண்டு, திருதராஷ்டிரன், விதுரர் 3 பிறந்தார்கள். அதில் பாண்டுவுக்கு பாண்டவர்களும் திருதராஷ்டிரனுக்கு கௌரவர்களும் பிறந்தார்கள். இவர்கள் அனைவருமே கௌரவர்கள் தான், குருவினுடைய வம்சத்தில் வந்தவர்கள். அப்ப அந்த இடத்தில் தகப்பனாருக்கு இளமையை கொடுக்காதபடியால் எது பட்டத்தை இழந்து விட்டார். இல்லாட்டா இவர்கள்தான் அரசர்களாக இருந்திருக்க வேண்டும். புருவுக்கு பட்டம் சென்றபடியால் ஹஸ்தினாபுரத்தின் அரசனாக புருவினுடைய வம்சத்தில் வந்த கௌரவர்கள் தான் இருந்தார்கள். இவர்கள் சிற்றரசர்கள், ராஜ்யம் இல்லாமல் இருக்கவில்லை. இந்த சந்திர வம்சத்தினுடைய எதுவினுடைய வம்சத்தில் பிறந்தவர்களும்
சின்ன அரசர்களாக, முக்கியமான அரசனாக இல்லாமல், ஹஸ்தினாபுரத்து சக்கரவர்த்தியா இருக்கல, அது குருவினுடைய வம்சத்துக்கு வந்தது. அந்த யதுவினுடைய வம்சத்தில் தான் மேலே சாத்வதன் என்று ஒருவர் பிறந்தார். பல தலைமுறைகள் தடுடுங்க. யதுவுக்கு பிறகு அனைவருமே யாதவர்கள். அதில் பல தலைமுறைகள் கீழே வந்தால் சாத்வதன் என்று ஒருவன் இருந்தான். அவனுக்கு 2 மகன்கள். விருஷ்ணின்னு ஒருத்தனுக்கு பெயர், அந்தகன்னு ஒருத்தனுக்கு பெயர். விருஷ்ணி என்கிற பெயரும் கேட்டா போல இருக்கும். கீதையில் அங்கங்கு வார்ஷ்ணேயன் வார்ஷ்ணேயன்னு கண்ணனை அழைப்பான் அர்ஜுனன். வார்ஷ்ணேயன் என்றால் விருஷ்ணியினுடைய குலத்தில் பிறந்தவர். இந்த யதுகுலத்தில் தான் கண்ணன் பிறந்தான். பட்டத்தை இழந்த யதுகுலத்தில் தான் கண்ணன் பிறந்தான். அந்த யதுவின் வழியில் சாத்வதன். சாத்வனுக்கு 2 மகன்கள், ஒருவர் விருஷ்ணி, மற்றொருவர் அந்தகன். அந்த விருஷ்ணியினுடைய வழித்தோன்றல் தான் சூரசேனன்னு ஒருவர் இருந்தார். அந்த சூரசேனனுடைய மகன்தான் வசுதேவர். அதே சூரசேனனுடைய மகள்தான் குந்தி. வசுதேவரும் குந்தியும் உடன் பிறந்த அண்ணனும் தங்கையும். ஆனால் குந்தியை தன்னுடைய நண்பன் ஒருவனுக்கு அவர் தத்தெடுத்து கொடுத்து விட்டார். அவர் கொடுக்க அவள் அதற்கு பிறகு பாண்டுவை திருமணம் செய்து கொண்டார். யது புரு 2 பேர். யது வம்சத்தில் சூரசேனன் பிறந்தார். அவருக்கு பெண்ணாக குந்தி பிறந்தாள். புருவினுடைய வம்சத்தில் வந்த பாண்டுவுக்கு குந்தியை திருமணம் செய்து கொடுத்தார்கள். அப்ப அவ மறுபடியும் ராஜகுலத்தில் போயிட்டா. ராஜ்யம் இழந்த குலத்தில் பிறந்தவள் மறுபடியும் ராஜகுலத்தில் சேர்ந்து விட்டாள். அப்ப இந்த பக்கம் சாத்வதனிடத்திலிருந்து விருஷ்ணி, விருஷ்ணியினிடத்திலிருந்து சூரசேனன், சூரசேனனுக்கு வழித்தோன்றல்கள் வசுதேவர், குந்தி முதலானவர்கள். இந்த பக்கம் வாங்கோ, அதே சாத்வதனுக்கு அந்தகன்னு ஒரு பிள்ளை இருந்தானா, அந்த அந்தகனுக்கு ஆஹகன் என்று ஒரு பிள்ளை. அவனுடைய வழித்தோன்றல், நேர் பிள்ளை அல்ல, ஆஹகன்னு ஒரு வழித்தோன்றல். அந்த ஆஹகனுக்கு 2 குழந்தைகள். தேவகன் என்று ஒருவன், உக்ரசேனர் என்று ஒருவர். 2 பேர். தேவகன், உக்ரசேனர் என்று 2 அண்ணன் தம்பிகள். அந்த தேவகனுடைய பெண் தேவகி, உக்ரசேனனுடைய பிள்ளைதான் கம்சன். அப்ப கம்சனும் தேவகியும் சித்தப்பா பெரியப்பா அவனுடைய பிள்ளையும் பொண்ணும். அப்ப அவர்களுக்கு அந்த அண்ணன் தங்கை உறவு. இது எல்லாம் அந்தகனுடைய வழியில் வந்தது. சாத்வதனுடைய இன்னொரு கிளை விருஷ்ணியினுடைய கிளையில் போனால் அங்கு வசுதேவர் பிறந்திருந்தார். இப்ப வசுதேவர் ஒரு சின்ன அரசர், ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு நகரத்துக்கு தலைவராக இருந்தார். உக்ரசேனர் அதை விட கொஞ்சம் பெரிய அரசர். அந்த இடத்துக்கு கோகுலம் முதலான மதுரையை தலைநகரமாக கொண்டு அந்த இடத்தை ஆண்டு வந்தார். இவர்கள் அனைவரையும் விட பெரிய அரசர் புருவின் வம்சத்தில் வந்த பாண்டு, திருதராஷ்டிரன் முதலானவர்கள். அப்ப கண்ணன் பிறந்தது முடியிழந்த யதுகுலம் இருந்ததோ இல்லையோ, அவர்களுக்கு மறுபடியும் பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். துவாரகையை தாங்கள் ராஜதானியாக கொண்டு தனியா ராஜ்யத்தை அமைத்தார்களோ இல்லையோ. வம்ச பூமிகளை உத்தரணம் செய்ய கீழ்குலம் புக்க வராக கோபாலர்களைப் போலே என்று ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார். 2 பேர் தாழ்ந்து போயிட்டாளாம். அவர்களை மேலே தூக்குவதற்காக பகவான் 2 அவதாரங்கள் செய்தார். 1 வம்சம், எது வம்சம் தாழ்ந்து போயிற்று, அவர்களை கைதூக்கி மேலே தூக்குவதற்காக யாதவனாக கண்ணனாக பிறந்தான், கோபாலனாக. மற்றொன்று பூமி பிராட்டியே தாழ்ந்து விட்டாள், அந்த கடலுக்குள்ளே அமிழ்த்து வைக்கப்பட்டாள். அவளை உத்தரணம் செய்வதற்காக வராக அவதாரம் செய்தார். அப்ப வம்ச பூமிகளை உத்தரணம் செய்ய கீழ்குலம் புக்க, தாழ்ந்த குலம். ஒருத்தர் பன்றியாகவே பிறந்தார், மற்றொருவர் இடையனாக அல்லது முடி இழந்த எதுகுலத்திலே பிறந்தார். ஒருவர் பன்றியாக பிறந்து பூமியை மேலே தூக்கினார், மற்றொருவர் யாதவனாக பிறந்து எது குலத்தின் பெருமையையே மேலே தூக்கினார். இப்படி இந்த வழியில் வந்தவர்கள் சாத்வதனுடைய 2 கிளைகளில் தேவகியும் வசுதேவரும் பிறந்திருந்தார்கள். அந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடந்தது. அதற்கு முன்னால் இந்த பூமித்தாய் இருக்காளே, பூமி பிராட்டியானவள் பிரம்மாவினிடத்திலே சென்று, என்னால் இவர்கள் பாரத்தை தாங்க முடியவில்லை, நீர்தான் போக்கிக் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். பூமிஹி திருப்த நர நிருப வியாஜ தைத்யானீக சதாயுதைஹி ஆக்ராந்தா பூரிபாரேண பிரம்மாணம் சரணம் யயௌ. இவர்களெல்லாம் அசுரர்கள், ஆனால் நல்ல அகங்காரமுடைய அரசர்களின் வேஷத்தில் அரக்கர்கள் இருந்தார்களாம். மனிதர்களாக தீய அரசர்களாக இருந்தார்கள். அவர்கள் அசுரர்களுக்கு ஒரு வேடமிட்டார் போலே இருந்தபடியால் அவர்கள் 1000 கணக்கில் இருக்க அந்த பாரத்தை பூமியால் தாங்க முடியாமல் பிரம்மாவிடம் சென்றாள். நீர்தான் இந்த பாரத்தை குறைக்க வழி சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். பிரம்மா இவர்கள் அனைவரையும், மற்ற தேவர்கள் என்ன, பூமி என்ன, அனைவரையும் அழைத்து கொண்டு பார்க்கடலுக்கு சென்றார். சென்று பகவானை தியானித்து பகவான் அங்கு தோன்றி என்ன செய்யலாம் இவர்கள் கேட்க, நானே வசுதேவருக்கு பிள்ளையாக பிறக்கிறேன்,
பிறக்கும் போது எனக்கு சகாயம் செய்ய நீங்கள் அனைவரும் உலகத்தில் பிறக்க வேண்டும். நான் சென்று கம்சனை முடித்து தீயவர்களை முடிக்கிறேன். அப்போ பூபாரம், பாரம் அதிகமாக இருக்குன்னு பூமி சொல்ல, அதை போக்குவதற்காக கண்ணன் பிறந்தார். வசுதேவ கிருஹே சாக்ஷாத் புருஷப் பரஹ ஜனிஷ்யதே தத்பிரியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியா என்று தெரிவித்தார். அந்த பகவானே சாக்ஷாத் புருஷோத்தமனான நாராயணன் வசுதேவருக்கு பிள்ளையாக பிறக்கப் போகிறார். ஆகையால் அவருக்கு மனைவியாக இந்த புருஷ்ணி தானே போய் பிறக்கணும். வசுதேவருக்கு மனைவியாக தேவகி இருக்க வேண்டும்னால் புருஷ்ணி தேவகியாகவும் அந்த சுதபா வசுதேவராகவும் பிறந்திருந்தார்கள். அப்ப அவர்கள் கேட்ட வரத்தின் பயனும் பெற்றது. அதே போல தேவர்களும் கேட்டார்கள், சரி நாமே பிறப்போம் என்று பகவான் ஆசையோடு பிறந்தார். வேண்டி தேவர் இறக்க பிறந்ததும் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். தேவர்களெல்லாம் பிரார்த்திக்க பகவான் பிறந்தார். வேண்டி பிரார்த்தனை, வேண்டுதல்னா பிரார்த்தித்தல் அர்த்தம். தேவர் இறக்க, இறத்தல்னாலும் பிரார்த்தித்தல் அர்த்தம். இப்போ தேவர்கள் இறக்க தோன்றினார். 2 தடவை பிரார்த்தித்தார்னு சொல்றாரானால் வேண்டி என்கிற சொல்லை பிறந்ததுங்கிறதோட சேர்த்துக்கணும். தேவர்கள் அங்கனை பிரார்த்திக்க பகவான் ஆசைப்பட்டு பிறந்தான். தேவர்கள் இறக்க வேண்டி பிறந்ததும் தனக்கு ஏதோ கடமை என்று இவர்கள் அழைக்கிறார்களே என்று பிறக்காமல் ஆசையோடு நமக்கும் ஒரு தாய் தந்தையர், அவர்கள் சொல்வதை நாமும் கேட்கலாம். இத்தனால பகவானுக்கு தான் தோன்றின்னு ஒரு பெயர். தனக்கு யாரும் காரணமே கிடையாது. இவர்தான் உலகை அனைத்தையும் படைத்தார். இவரை படைத்தவர் யாருன்னா யாரும் இல்லை. அப்ப தனக்கும் ஒரு தாய் தந்தையர் வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்காக வசுதேவருக்கும் தேவதிக்கும் குழந்தையாக பிறப்பதாக முடிவு செய்தார். இவ்வுலகத்தில் அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்தது. கம்சன் தேரை ஓட்டிக்கொண்டு சென்றான். அப்போது ஆகாசத்திலே ஒரு அசரீரி வாக் கேட்டது. பதி பிரகிரஹணம் கம்சம் பாஷ்யாக அசரீர வாக்கு அஸ்யாஸ்துவாம் அஷ்டமோ கர்ப்பா ஹந்தாயாம் வஹசே அபுத. எந்த தேவகியை நீயே தேரில் ஏற்றிக்கொண்டு ஓட்டிச் செல்கிறாயோ இவளுடைய 8வது குழந்தை கம்சா உன்னை கொன்றுவிடும், அது அறியாமல் நீ செய்கிறாய் என்று கம்சனுக்கு அசரீரி வாக்கூறியது. உடனே கோபப்பட்டான். அப்போதே வாளை எடுத்து கொன்றுவிடலாம் தேவகியை என்று குத்தப்போக வசுதேவர் தடுத்தார். கம்சா, இப்படி உன்னுடைய தங்கை, சொந்த தங்கையை நீ கொல்லாதே. அதுவும் இன்றுதான் திருமணமாகி உள்ளது. உனக்கென்ன குழந்தைகள் தானே வேண்டும், குழந்தைகள் பிறந்தவுடன் உனக்கு கொடுத்து விடுகிறோம் என்று வசுதேவர் சொன்னார். அவருக்கு என்ன எண்ணம்னால், அசரீரியே எப்போ சொல்லிவிட்டதோ கம்சன் என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் 8வது குழந்தை கொல்ல போகிறது. அப்போ இப்போ தேவகியை காப்பதற்காக குழந்தையை உன்னிடத்தில் கொடுக்கிறேன்னு சொன்னாலும் எதுவும் மாறாது. அப்போதும் 8வது குழந்தை கம்சனை கொல்லும் நமக்கு தோணும். அப்படி அசரீரி சொல்லியிருக்கிறச்சே வசுதேவர் குழந்தையை கொடுக்கிறேன்னு ஒத்துண்டார் என்று பார்த்தால், குழந்தையை கொடுப்பதாக ஒத்துக்கொண்டாலும் நடக்க வேண்டியது நடந்தே தீரும். அதற்காக கண்ணன் அவதரிக்காமல் இருப்பாரா, இல்லை கண்ணனை கம்சன் கொண்டுட போறாரா? எதுவும் மாறாது என்று புரிந்து கொண்டு சொன்னார். சரி என்று இருவரையும் சிறைச்சாலையில் அடைத்தான். ஒவ்வொரு குழந்தையாக பிறக்கத் தொடங்கியது. முதல் குழந்தை பிறந்தவுடன் சொன்னபடி சரியா கம்சனிடத்தில் அவர் கொடுத்தார் வசுதேவர். கம்சனுக்கு ஆனந்தம், தங்கைக்கு குழந்தை பிறந்ததென்று. இவரும் நேர்மையோடு சொன்னபடிக்கு குழந்தை கொடுத்தாரோ இல்லையோ, சரி இந்த குழந்தையை வச்சுக்கோங்க, இது என்ன ஒன்றும் பண்ண போறதில்லை, 8வது குழந்தை தானே கொல்லப் போகிறது, நீங்களே குழந்தையை வைத்து வளர்த்து கொள்ளுங்கள்னு திருப்பி கொடுத்துட்டார். வசுதேவரும் ஆனந்தமாக எடுத்துக்கொண்டு விட்டார். அப்போது நாரதர் உள்ளே வந்தார். கம்சா அப்படியெல்லாம் விட்டுடாத, 8வது குழந்தைன்னு சொன்னா 8ங்கிறது எப்படி வேணாலும் எண்ணலாமே. முதல்லேருந்து எண்ணினா கடைசி 8 ஆகும், கடைசியிலேருந்து எண்ணினா முதல்தே 8 ஆகும், 3வதுலேருந்து எண்ணினா 2வது 8 ஆகும். இப்போ எண்ணிக்கையிலெல்லாம் வச்சுக்காத. தேவகியின் குழந்தைகள் அனைவருமே அபாயம்தான், ஒருவரையும் விட்டு வைக்காதே, கொன்றுவிடு என்று நாரதர் சொன்னார். நீ பிறந்தவன், நீ யாரும் பூர்வ ஜென்மத்தில் எப்படி இருந்தாய், உன்னை கொல்வதற்கு பெரிய சூழ்ச்சி நடக்கிறது. பகவான் நாராயணனே தேவகிக்கு மகனாக பிறக்கப் போகிறார். அதனால் 8ங்கிற நம்பர், அந்த எண்ணிக்கையை வைத்து நீ ஒரு அஜாக்கிரதையோடு இருந்து விடாதே, அனைவரையும் கொன்றுவிடு என்று நாரதர் சொல்ல கம்சனுக்கு கோபம் வந்தது. அனைவரையும் ஒவ்வொரு பிள்ளையாக பிறக்க பிறக்க கொன்று விட்டான். ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।